திமுகவின் இளைஞரணி செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள மு.பே. சாமிநாதனுடன் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். இளைஞரணி செயலாளராக மு.பே. சாமிநாதன் நியமிக்கப்பட்டிருக்கார். அவரிடம் நேரடியாக பேசலாம். இந்த பொறுப்பு கிடைத்து நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நம்முடைய மாபெரும் இயக்கமான இந்த திராவிட முன்னேற்ற கழகின் துணை அமைப்புகள் ஒன்றான கழக இளைஞரணியின் செயலாளராக நான் நம்முடைய முத்தமிழறிஞர் ஐயா தலைவர் கலைஞர் அவர்களும் அதேபோல இனமான பேராசிரியர் அவர்களாலும் அறிவுரண்ணன் பொருளாளர் செயல் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களாலும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றோம். அதேபோல இணை செயலாளராக நம்முடைய சகோதரர் ஏற்கனவே துணை செயலாளராக இளைஞரணியிலே பணியாற்றிய சகோதரர் நண்பர் அரியலூர் சந்திரசேகர் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே துணை செயலாளராக இருக்கக்கூடியவர்களோடு இணைந்து நாங்கள் பணியாற்றுவோம். இது மகிழ்ச்சிக்குரிய ஒரு பொறுப்பாக எடுத்துக்கொண்டு அதே நேரத்தில் தளபதி அவர்கள் தொடர்ந்து எப்படி இந்த அமைப்பை வழிநடத்தினார்களோ அவருடைய ஆலோசனை பேரிலும் நல்வாழ்த்துக்களோடும் நிச்சயமாக வழிநடத்துவோம், செயல்படுத்துவோம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அதை செயல்படுத்துவோம். சட்டப்பேரவை தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் அதிக அளவிலான எம்எல்ஏக்கள் கிடைக்காது திமுகவுடைய பெரிய பின்னடைவா இருந்து இல்லை ஆட்சியே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதை நிவர்த்தி செய்வதற்காக இந்த பொறுப்பு உங்களுக்கு கொங்கு மண்டலத்தில் கொடுக்கப்படும் நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. ஏற்கனவே இந்த பல்வேறு பொறுப்புகளை குறிப்பாக இளைஞரணியிலும் பணியாற்றியிருக்கிறோம். நாங்கள் தளபதி அவர்கள் கீழே பணியாற்றிய காரணத்தால் எங்கள் மீது வைத்த நம்பிக்கையின் அடிப்படையில் வழங்கியிருக்கிறார். மாநில அளவில் அதை செயல்படுத்துவோம். அந்த நம்பிக்கை வீண் போகாத அளவில் செயல்படுவோம். அதே நேரத்தில் கொங்கு மண்டலத்திலும் அந்த பகுதியை சார்ந்தவங்கள மேலும் தொடர்ந்து எங்களுடைய முழு கவனத்தையும் அதிக கவனத்தை செலுத்தி அங்கு இருக்கக்கூடிய அந்த தொய்வு இருக்குமானால் அதை சரி செய்வதற்கு நாங்கள் நிச்சயமாக நடவடிக்கை. செயலாளராக இருந்திருக்கீங்க. 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்டாலின் வகித்த பதவி. நீங்க என்ன ஸ்பெஷல் திட்டம் என்ன வச்சிருக்கீங்க? அந்த இளைஞரணியை மேலும் உறுப்பினர்களை வளப்படுத்துவதற்கு என்ன திட்டம் கையில் வச்சிருக்கீங்க? இன்றைக்கு தான் அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதான் ஏற்கனவே அவர் வழிகாட்டிய வழி இருக்கிறது. அந்த வழியிலும் தொடர்ந்து காலத்துக்கு ஏற்ப இந்த இளைஞரணியை வழிநடத்துவதற்கு இளைஞர்கள் தமிழக மக்கள் மீது இளைஞக்கூடிய இளைஞர்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையிலும் அவர்களை இந்த இயக்கத்தின்பால் கவரக்கூடிய வகையிலும் தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு தளபதி அவர்கள் வழிகாட்டுவார். அந்த அடிப்படையில் நிச்சயமாக நாங்கள் நடைபெறும்.